Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மலை போல் குப்பைகள் தேங்கி நிற்கின்றன. வந்தவாசி நகராட்சியில் வேலை செய்யும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் எனவும் வைப்பு தொகைக்கான புத்தகங்களை தர வேண்டும் என்றும் பலமுறை அதிகாரிகளிடம் புகாரிட்டும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் வந்தவாசி நகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் மலை போல் தேங்கி நிற்கும் அவலநிலை ஏற்பட்டது. மேலும் குப்பைகள் தேங்கி உள்ளதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அவதியடைந்து வருவதாக வந்தவாசி நகர மக்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் குறுக்கே அமைக்கப்பட்ட சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. மலை கிராமமான கோதையார், தச்சமலை, மோதிரமலை, குற்றியார், பெருஞ்சாணி உட்பட பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மோதிரமலை பகுதியில் கோதையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் 12க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோதையார், தாமிரபரணி மற்றும் பரளி ஆற்றங்கரையோர மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருச்சியில் தொடர் வழிப்பறியை தடுக்க தவறிய 88 காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் மெமோ அனுப்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாநகரில் கடந்த 23ஆம் தேதி 80க்கு மேற்பட்ட காவலர்கள் இரவு ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சஞ்சீவி நகர், ஸ்ரீரங்கம், கருமண்டபம், கே நகர், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 3 பேர் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு என தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். 80 காவலர்கள் இரவில் பணியாற்றியும் அலட்சியத்தால் வழிப்பறி தடுக்க தவறியதாக 88 காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் மெமோ அனுப்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து உள்ள நிலையில் திருச்சியில் காவலர்களுக்கு மெமோ அனுப்பி முறையாக பணி செய்ய வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் கழிவுநீர் குழாய் உடைந்து வழிந்தோடும் கழிவுநீரால் நோய் தொற்றும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வரும் நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள கழிவறையில் இருந்து குழாய் உடைந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்றும் அவலம் இருப்பதால் உடனடியாக கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு அனாவசியமாக முல்லை பெரியாறு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வீணாக்கி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5389 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நீர்வரத்தை பயன்படுத்தி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டிய விடியா திமுக அரசு அனாவசியமாக அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடிக்கு மேல் நீரை திறந்துவிட்டு அணையில் நீரை தேக்காமல் கேரளாவிற்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் போதையில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கல்வீசி தாக்கிக் கொண்ட காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆரந்தாங்கி பெரிய கடை வீதியின் முக்கிய பகுதியில் மக்கள் அதிக அளவில் நடமாட்டமுள்ள சாலைகளில் போதையில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கற்களால் தாக்கிக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி உள்ளனர். இது குறித்த காட்சி இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் விடியா காவல்துறை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய போதை இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கத்தை விடியா திமுக அரசு கட்டுக்குள் கொண்டு வராததே இதற்கு காரணம் என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் சாராய வேட்டை நடத்துவதாக கூறி சோதனை நடத்தாமல் போலீசார் நாடகமாடியதாக அப்பகுதி மக்கள் விமர்சித்துள்ளனர். விழுப்புரத்தில் உள்ள ஜிஆர்பி தெருவில் மதுவிலக்கு டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை போலீசார் சாராய வேட்டை நடத்தவிருப்பதாக அறிவித்தனர். ஆனால் சாராய வேட்டைக்கு போலீசாருடன் அதிகாரிகள் யாரும் வராததால் அச்சத்தோடு சென்ற போலீசார் பெயரளவில் சோதனை நடத்திவிட்டு திரும்பிச் சென்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் காவல்துறையின் நாடகம் இதன் மூலம் அம்பலமானதாகவும் சாராய வேட்டை நடத்தும் மாவட்ட காவல்துறையின் லட்சணம் இதுதான் என்றும் மக்கள் விமர்சித்தனர். விடியா திமுக அரசு முறையாக சோதனை நடத்தி கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு பயனளிக்கும் வகையில் பின்னலாடை ஏற்றுமதி மற்றும் அபிவிருத்தி வாரியம் அமைக்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பூரில் ஆண்டுக்கு 35,000 கோடி அளவில் ஏற்றுமதி நடைபெற்று வரும் நிலையில் 2030ஆம் ஆண்டுக்குள் 1,00,000 கோடி ரூபாய் இலக்கை எட்ட விடியா திமுக பின்னலாடை ஏற்றுமதி மற்றும் அபிவிருத்தி வாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இப்பொழுது சுமார் 35,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்து இந்திய அளவில் 55% பின்னலாடை ஏற்றுமதி என்பது இந்த ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2030இல் நாங்கள் 1,00,000 கோடி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். இதற்காக நாங்கள் தமிழக அரசிடம் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது தமிழ்நாடு அரசு பின்னலாடை ஏற்றுமதி அபிவிருத்தி வாரியம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் என்ற பெயரில் தினந்தோறும் காவல்துறையினர் வசூல் வேட்டை நடத்துவதற்கு பதிலாக தலைக்கவசத்தை இலவசமாக கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை மாநகரில் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை இயக்குபவர் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து செல்பவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விதி அமலில் இருப்பதால் போக்குவரத்து காவல்துறையினர் வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தலைக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் என வசூல் வேட்டையில் ஈடுபடும் காவல்துறையினர் அவர்களின் நிலையை கருதி அபராதத்திற்கு பதில் புதிய தலைக்கவசத்தை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் நடுத்தர மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை மூலமாக வழங்கப்பட்ட காய்கறி விதைகள் தரமற்ற ஹைபிரிட் விதைகளாக இருப்பதாக விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய விதைகளையும் தரமான விதைகளையும் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் கடந்த பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளில் 40% நெல் மூட்டைகள் திருடப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். தோட்டக்கலைத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற ஹைபிரிட் காய்கறி விதைகள் தரமற்றவைகளாக இருக்கின்றன என்று புகார் செய்யப்பட்டது. இந்த விதைகளை விவசாயிகள் மிகுந்த சிரமத்துடன் பயிர் செய்த பெற்றும் அதில் எந்தவித பலனும் இல்லாதனால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கதா விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். இது குறித்து உடனடியாக ஒரு விசாரணை செய்து உரிய நல்ல முறையில் உள்ள காய்கறி விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். Taste the Daily.